இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து முதல் முறையா உலக கோப்பையை கைப்பற்றி நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பெண்கள் நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துறது வந்து இனியும் கிராஃப் மேலே ஏறிட்டே போகுதுன்னு நேற்று ஃபுல்லா சோஷியல் மீடியாஸ்ல ஃபுல்லா ஃபயர் விட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சூழல்ல தான் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு வந்து நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது நேற்றைய தினம் இரவு ஒரு 11 மணிக்கு மேல கோயம்புத்தூர் பீளமேடு ஏரியால அந்த ஏர்போர்ட் இருக்கும். அதுக்கு பேக் சைட்ல தன்னுடைய நண்பருடன் பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து அடையாளம் தெரியாத ஒரு 3 நபர்கள் வந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட வந்து அந்த நண்பரையும் தாக்கி அவரையும் வந்து கான்சியஸ் இல்லாம ஆக்கியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்தோடைய நியூஸ் வந்து பெருசா இன்னைக்கு எதுவுமே வைரல் ஆகல. காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரிக்கெட்டோடைய மோகம் வந்து ஆடியன்ஸோட கண்ணை மறைச்சதுனாலயா, இல்ல மீடியா வந்து இதை பெருசா லைம்லைட் கொண்டு வராதனாலயா தெரியல. பட் இப்போ இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நான் ஒரு நியூஸ்ல பார்க்கும்போது அதோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுதான் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த சம்பவத்தோட. என்னன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? அந்த ஆண் நம்பருடன் பேசுறதுக்கு ஏன் அங்கதான் போகணுமா? காஃபி ஷாப் போயிருக்கலாம்ல, வேற எங்கேயா போயிருக்கலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு மேல தான் வந்து தப்பு சுமத்துனாங்க. இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ற மாதிரி, ஏன் ஒரு பொண்ணு வந்து 11 மணிக்கு மேல வெளிய வரக்கூடாதா? எவ்வளவு நாளைக்கு தான் வந்து எங்கள நீங்க அதட்டிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா யாருமே அந்த ஏரியா எந்த அளவுக்கு அன்சேஃபா இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து யோசிக்கவே இல்ல. ஏன்னா ஓஜி கோயம்புத்தூர் பீப்பிள், அதாவது உண்மையிலே கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த ஏரியா பத்தி நல்லாவே தெரியும். யூசுவலாவே பகல் டைம்ல அந்த ஏரியாவுக்கு போகவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். திக்கு திக்குன்னு தான் இருக்கும். நைட் டைம்ல அந்த ஏரியால வந்து டிரைவ் பண்றதுக்கு மிக்கவாறும் அவாய்ட் பண்ணணும்னு தான் பலமுறை வந்து அறிவுறுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அதையும் மீறி நிறைய பேர் வந்து அங்க போறாங்க. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. ஸோ இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கண்டிப்பா அவங்களுடைய தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து சீக்கிரமாவே இதுக்கான நியாயம் கிடைக்கணும். அந்த கூட்டு பாலியல் செய்த அந்த 3 நாய்களை வந்து அரபு நாட்டுல பண்ற சட்டம் மாதிரி நம்ம நாட்டுல இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம நாட்டுல வந்து கொடுக்குற ஒரு நியாயமான தண்டனை கூட அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நான் சொல்லிட்டு, அந்த மாதிரி அன்சேஃபான ஏரியாஸ்க்கு இதுக்கப்புறமா வச்சும் அது உங்க தோழியாகட்டும், இல்ல உங்களுடைய மனைவி ஆகட்டும், காதலி ஆகட்டும், இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்களாகட்டும், இல்ல சேம் ஜெண்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி அன்சேஃபான ஏரியாக்கு அன்டைம்ல போறது கொஞ்சம் தவிர்த்துட்டா அது நம்மளுடைய சேஃப்டியை நம்மளே பாதுகாத்துக் கொள்ள மாதிரி தான் இருக்கும். And கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த 3 பேரும் அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும்.